வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் தீபன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விளம்பர அரசு. ஏன் விளம்பர அரசுன்னு சொல்கிறது தெரியுமா? நம்ம டிஎம்கேவை நான் ரீசெண்டாக ஒரு படத்துக்கு போயிருந்தேங்க. தேட்டரில் பார்த்தீங்கன்னா இடையில இன்டர்வல் டைமில் வேறு ஏதாவது சீன்ஸில் வேறு ஏதாவது ஆட் ஓடுன்னு பார்த்தா கவர்மெண்ட் அவங்களே ப்ரொமோட் பண்ணி அவங்களே ஒரு ஆடு போட்டுக்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நிறையா கண்டென்ட்டை வச்சு போடுறாங்க. ஆனால் உண்மையாலுமே அவங்க நல்ல கவர்மெண்ட் நல்ல ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் இல்லைங்க, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க ஏங்க விளம்பரம் பண்ணணும்? முதல்ல அந்த விளம்பரம் பண்ணுற காசு யாரோடதுங்க? அந்த விளம்பரம் எடுக்கிற ஷூட் யாரோட காசுங்க? மக்களோட வரிப்பணம் எல்லாம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இது இத்தனைக்கும் எலெக்ஷன் புது விளம்பரங்களை தேடுறாங்க நம்ம கவர்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, நல்லாட்சி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த விளம்பரத்தை தேட தேவையே இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் போராட்டம். ரீசெண்ட் டைம்ஸ் எடுத்துக்கங்க, ஒன்றும் இல்லைங்க, 4-5 போராட்டம் எடுத்திங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர் போராட்டம் கிட்டத்தட்ட 6 மாதமாக நடக்குது. அவங்க ஒரு சின்ன கோரிக்கையை அவங்களால நிறைவேற்ற முடியல. அது மட்டும் இல்லை, இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம், இந்த மாதிரி நிறையா போராட்டங்களை சொல்லிகிட்டே போகலாம். இந்த 5 வருஷத்தில் இவங்களோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எத்தனை வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக. அது மட்டும் இல்லாமல் ஒரு அதாவது இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இவங்க சொல்கிற நியூஸஸ் தான் போடணும். இவங்களுக்கு எகென்ஸ்டான நியூஸஸ் போட்டால் அந்த சேனலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது ஒரு சேனல் கூட ரீசெண்டாக நடந்தது, எல்லாத்துக்கும் தெரியும். என்னென்னா, இவங்களுக்கு ஆக்சுவல் நியூஸை போடுறாங்காட்டி அவங்களோட கேபிள் நெட்வொர்க்லேருந்தே அந்த சேனல் எடுத்துட்டாங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் நடக்குது. அது இல்லாமல் இப்போ பல யூடியூபர்ஸும் உண்மையாக பேசுகிறாங்க, அவங்களுக்கும் நிறைய த்ரெட்டன்ஸ் வருது. ஸோ இந்த ஆட்சி என்ன தான் சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம தூய்மை பணியாளர்கள் அவங்க கேட்டு போராடின கோரிக்கையே வேறு. உடனே அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி காலை உணவு திட்டம் சொல்லிட்டு புதுசாக ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை ஒரு சாப்பாடு போட்டாங்க. அந்த சாப்பாடு அவங்களுக்கு எதில் வருது தெரியுங்களா? குப்பை வண்டியில் தான் வருது. அதுவும் இப்போ அந்த 1 நாள் 2 நாள் விளம்பரத்துக்கு தான் வந்துச்சு. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தோம். நம்ம ஸ்டாலின் அவர்கள் இதை போய் பேசலை. கரூர் சம்பவத்துக்கு நைட்டோட நைட்டாக ஸ்டாலின் போகிறாரு, துபாயிலேருந்து துணை முதலமைச்சர் வராரு, எல்லாரும் போகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் தூய்மை பணியாளர்களோட தீர்வு அவங்க நேரில் போய் காணல. துணை முதலமைச்சர் எங்கெங்கே போனார்? மறுபடியும் துபாய் போயிட்டாரா என்னன்னு தெரியல. கரூர் சம்பவத்தை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேச தெரிஞ்ச டிஎம்கே கவர்மெண்ட் அவங்களுக்கு நம்ம சேகர் பாபு அவர்கள்ட்டையும் மேயர் பிரியா அவர்கள்ட்டையும் நம்ம ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கொச்சைப்படுத்தி எந்திரிச்சு போகிறாங்க. இந்த நிகழ்வுலாம் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம அதுவும் எங்கே இல்லை, நம்ம தமிழ்நாட்டில். இதில் வேறு இவங்க நல்லாட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு இவங்களே விளம்பரம் தேடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கல்வியில் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நம்ம கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. அது அந்த ஆடெல்லாம் பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. எடுத்து பாருங்கள், எத்தனை ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஸ்கூல் இல்லை, ஸ்கூல்ஸ் பில்டிங் இல்லை, இடிஞ்சு விழுகுது, ரெஸ்ட் ரூம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்ட்ரென்த்தே குறையுது. நிறைய பேர் இவங்கள மாதிரி கவர்மெண்ட் நடத்தினா படிக்கிறவங்களும் படிக்க மாட்டாங்க. ஏழைகளாகவே இருக்க வேண்டியதான். ஏன்னா காசு இருக்கிறவங்க மட்டும் தானே ப்ரைவேட்டில் போக முடியும். இவ்வளோ பண்ணிவிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நம்பர் 1 எல்லாத்துலேயும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு இல்லை, நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டில் நம்பர் 1 இருக்கிறது அவங்க ஊழல். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு கடன் இது வரைக்கும் ஆட்சி நடத்தினவங்க வாங்காத அளவுக்கு இவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இது எல்லாத்துலேயும் நம்பர் 1. உண்மையிலேயே நல்லாட்சி புரிஞ்சிருந்தா மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க இவ்வளோ விளம்பரம் தேட தேவையில்லை. இவங்க பண்ணுற விளம்பரமாகட்டும், இவங்களுக்கு ஒரு கட்சி மீட்டிங் போடுறாங்கன்னா அதுக்கு புதுசாக போடுற ரோடு, இதெல்லாம் யார் வீட்டு காசுன்னு தெரில. இதையும் எடுத்து நம்ம காசு நம்மளோட இதில் தான் எடுத்து போடுறாங்க. இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இவங்க நல்லாட்சி புரிஞ்சாங்களாம். விளம்பரத்துக்கும் நம்ம காசு, எல்லாமே நம்ம காசு. ஸோ மக்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா கவனிக்கணும். ஏன் நம்ம இந்த அரசாங்கம் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா எதுக்கு பண்ணுறாங்க? ஏன்னா விளம்பரத்தால் எதை வேணால் மாற்ற முடியும். உண்மையாலுமே அது நடக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் நம்ம ஆடு மூலியமாக தான் ரீச் ஆகிருக்கு. ஆட் வராத ப்ராடக்ட்ஸ் ஆடு வந்தால் தான் நமக்கு அந்த நேம் ரீச் ஆகும். ஸோ இவங்க கண்டினியூவாக ஃப்ரீக்வெண்ட்டாக விளம்பரம் பண்ணி இவங்க அடுத்த எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஸோ மக்களே, கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. என்ன நடக்கிறதுங்கிறத சுற்றி கவனிங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பை.